நீங்கள் 2 டேஸ் ட்ரிப்பு போகிற மாதிரி இருந்தால் இந்த ஸ்பாட்டை மறக்காமல் சேவ் பண்ணி வச்சுங்க. இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கர்நாடகா ஸ்டேட்டில் இருக்க ஒரு ஜோக் ஃபால்ஸ் தான். இதுக்கு போகிற பட்ஜெட் பார்த்தீங்கன்னா வெறும் 2000 தான். நீங்கள் கோயம்புத்தூரில் எங்கே இருந்தாலும் சரி நீங்கள் நைட் ட்ராவல் சூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நாங்களும் அந்த மாதிரி தான் சூஸ் பண்ணோம். நைட் பார்த்தீங்கன்னா ஒரு 11:30க்கு லாஸ்ட் பஸ் இருக்கும் மைசூருக்கு. ஒரு டிக்கெட் காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 300 வரும் பர் பர்சனுக்கு. ஸோ நீங்கள் காலையில் ஒரு 5 மணிக்கு நீங்கள் மைசூர் ரீச் ஆகிடலாம். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 கிலோமீட்டர் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கும். நீங்கள் நடந்தும் போகலாம் இல்லைனா ஆட்டோ பிடிச்சும் போகலாம். நீங்கள் ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டீங்கன்னா காலையில் ரெகுலராக பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு அந்த ட்ரெயின் வந்து ஸ்டார்ட் ஆகும் மைசூர்லேருந்து தாலக்குப்பா. அதோட ட்ரெயின் காஸ்ட் பார்த்தீங்கன்னா நாங்கள் முன்னாடியே நாங்கள் புக்கிங் பண்ணதுனால எங்களுக்கு ஒரு 160 சம்திங் அந்த மாதிரி தான் வந்துச்சு. நீங்கள் நேரில் எவ்வளோ வரும்னு எங்களுக்கு தெரியல. ஸோ நீங்கள் அங்கே டிக்கெட் எடுத்துட்டீங்கன்னா நீங்கள் ட்ரெயின் ஏறிடலாம். 6 ஹவர்ஸ் ட்ராவலாக இருக்கும். தாலக்குப்பா ரீச் ஆயிடலாம். வெளியே வந்தீங்கன்னா 5 நிமிஷத்துக்கு ஒரு பஸ் கிட்டே இருக்குங்க. நீங்கள் 30லேருந்து 40 ருபீஸ்க்குள்ளே வரும். ஒரு பஸ்ஸுக்கு ஒரு மாதிரி சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ நமக்கு அது தெரிய மாட்டேங்குது. நீங்கள் ஜாக் ஃபால்ஸ் போயிடலாம். ஸோ அங்கே போயிட்டீங்கன்னா எப்பயும் போல் ரெகுலராக தூரத்துலேருந்து பார்க்காம கொஞ்சம் கிட்ட போய் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா வெளியே வந்தீங்கன்னா கேப்லாம் லைனாக நின்றுட்டு இருக்கும். பர் பர்சனுக்கு பார்த்தீங்கன்னா 200 சார்ஜ் பண்ணுவாங்க. நீங்கள் பேசிக்குங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அவங்க 2 ஃபால்ஸ் கூட்டிகிட்டு போவாங்க. அதே நம்ம தூரத்துலேருந்து பார்க்குற ஃபால்ஸ் வந்து கிட்ட பார்க்குற மாதிரி கூட்டிகிட்டு போவாங்க. ராஜா ராணி அப்படின்னு ஒரு சொல்லுவாங்க அந்த ஃபால்ஸ் நேம் வந்து. ஸோ அவங்களே கைட் பண்ணுவாங்க. கிட்ட இருந்து பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. ஏன்னா நம்ம ரெகுலராக ஒரே இடத்துல இருந்து பார்க்குறதுக்கும் இந்த மாதிரி கிட்ட போய் பார்க்கறதுக்கும் அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ நல்லா என்ஜாய் பண்ணி முடிச்சுட்டு நாங்கள் ரிட்டன் அதே மாதிரி வந்தாச்சு. லாஸ்ட் 8 மணிக்கு தான் அந்த ட்ரெயின் எது வழியாக வரும் பார்த்தீங்கன்னா பெங்களூர் மைசூர் வழியாக வரும். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா அது ரொம்ப டைம் ஆகும். நாங்கள் என்ன பண்ணோம், பெங்களூர் வந்துட்டு பெங்களூர்லேருந்து இன்னொரு ட்ரெயின் மாதிரி ரிட்டன் கோயம்புத்தூர் வந்துட்டோங்க.